சக்திவேல் அப்படிங்கிற தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சக்திவேல் அப்படிங்கிற தொல்லை தேனை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திரும்ப வந்துட்டாங்க. சக்தி வந்து குடியிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் வந்து மாமனாட்ட வந்து சொல்லிட்டாங்க. அடப்பாவமே இவன் வந்து இவ்வளோ பொல்லாதவனா, இவ்வளோ இதாக செய்கிறாங்க என் பையன் அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அன்னதானத்தில் கூட இவர் தான் கலந்துட்டாரு சொல்கிறேன். அன்னதானத்தில் கலந்தது நான் ஃபோன் பேசுறது கேட்டேன், அதனால தான் என்னை தள்ளி விட்டாருன்னு எல்லாத்தையுமே இது சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் துடிக்கிறாரு. அடப்பாவமே இவ்வளோ பொல்லாதவன் நீ எல்லாம் இருக்கிற அத்தை இதை வச்சுட்டு வேலன் மேலே பழிய போடுறிய பாவம் வேலன் அப்படின்னு சொல்லிட்டு போடா வெளியே அப்படி சொல்லிட்டு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன அடித்து பிடிச்சி கொடுத்தாரு. வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து இப்போ வந்து சந்தோஷப்படுறாங்க. வேலன் சக்தி 2 பேரும் உங்களை போய் நான் தப்பாக பேசிட்டேன், வெளியில் போய் சொல்லிட்டேன், நீங்கள் 2 பேரும் வெளியில் போக வேண்டாம் இங்கேயே இருக்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்து 2 பேரும் வந்து சக்திக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோடு முடிய போகுது. அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல்லேருந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கிளைமாக்ஸ் ஆக போகுது. இன்றைக்கி வந்து பார்த்தா ராகவ் வந்து ஒரு வழியாக எங்கே போனால் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து கடத்திட்டு போனார். ஒரு வழியாக ராகவ் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி ஃபாதர்ட்டெல்லாம் வந்து கேட்குறாங்க. கேட்டு நேராக ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துறாங்க. இன்றைக்கி வந்து அவர் கண்டுபிடிச்சிடறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் செஞ்சு இந்த கிருஷ்ணா தானே சொல்கிறாரு. வேறு யார், நமக்கு இருக்க ஒரே எதிரி இந்த கிருஷ்ணா தான் அப்படி சொல்கிறாரு. பாவம் நம்ம அக்கா அஞ்சலிக்கு எந்த இது கூட நம்ம உடனே புறப்படணும். அவங்க சீமந்தத்துக்கு வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் அபி இருந்தால் நல்லாயிருக்கு. எங்கே போகிறானே தெரியல. அவங்க 4 பேர் எப்போ தான் வருவாங்களோ தெரியல அப்படி சொல்கிறாங்க. சரி வந்துடுவாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி சொல்லி வேலையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயம் அங்கேருந்து அபி எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து சீமந்தம் நல்லபடியாக முடிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதோடு இன்றைக்கி வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அபியை கோடி வந்து பார்த்தீங்கன்னா ராகவ் வந்து அடிக்கிறாங்க. ஏன் அக்கா என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஒழிச்சு வச்சு கடைசியாக உன்னை என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. என்னக்கா தெரியும்னு சொல்கிறாங்க. சித்தி கிருஷ்ணாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே நான் கேட்டுட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க எல்லாருமே திட்டம் போட்டு நம்ம வந்து அழிக்க வந்திருக்காங்க, மன்னிச்சிரு அப்படி சொல்லி அபியை வந்து கட்டுப்பிடிச்சி ஆள்றாங்க. இதுக்கப்புறம் அக்கா இல்லை அந்த உண்மை தெரிஞ்சால் நீங்கள் தாங்க மாட்டீங்கக்கா, என்னால் தாங்க முடியும், கவலைப்படாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து கட்டுப்பிடிச்சி அழுதுக்கிறாங்க. இனிமேல் எல்லாரும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கிருஷ்ணா என்னென்ன செய்யப்படுறாரு, ராகவ் ஆகாஷ் எப்படி காப்பாற்ற போகிறாங்க, இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விஜய் டிவி சீரியல்கள் எல்லாமே வந்து டைம் மாறப்போகுது. எப்போ அப்படின்னா இந்த 5 நாளைக்கு அப்புறம் அடுத்த வாரம் 28ஆம் தேதி எல்லாமே வந்து மாறப்போகுது. ஏன் மாறப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ நான் காதல் அப்படிங்கிற தொல்லை வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. இந்த காதல் வந்து முடிவுக்கு வர்றதுனால இதுக்கு அடுத்து வரப்போ பூங்காற்று திரும்புமா அப்படின்னு ஒரு சீரியல் வந்து வரப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முத்தழகு அப்படிங்கிற சீரியல் நடிச்ச சோபனா தான் ஹீரோயினாக வந்து நடிக்க போகிறாங்க. அதனுடைய ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கணவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. அதுலேருந்து தப்பிக்க முடியாமல் சரி பிறந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அண்ணன் திட்டுறாரு. எப்போ பாரு பிரச்சனை, புருஷன் கூட சந்தோஷமாக வாழ வழியை பாரு, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவங்க அழுறாங்க. ஒரு பக்கம் அவங்க திட்டுறாங்க, ஒரு பக்கம் இவங்க திட்டுறாங்க. நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது சரி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. புருஷன் வந்து டார்ச்சர் பண்ணுறாரு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ நான் காதல் வந்து 6 மணிக்கு தான் ஒளிபரப்பாங்க. இப்போ இந்த 6 மணிக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா 6 மணிக்கு ஆகா கல்யாணம்னு 7:30 மணிக்கு ஒளிபரப்பார். அந்த தொடரை வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்து போட போகிறாங்க. 6:30க்கு ஒளிபரப்பான மகாநதி அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு ஒளிபரப்பாங்க. ஏன்னா அந்த சீரியல் வந்து நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு. அதனால் 6:30க்கு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னா 7:30க்கு போட்டால் கண்டிப்பாக டிஆர்பி ரேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு வந்து போட போகிறாங்க. இப்போ வந்து புதுசாக அந்த பூங்காற்று திருமாக்கரை சீரியல் வந்து எப்போ போட போகிறாங்க அப்படின்னா இப்படி எல்லாத்தையுமே வந்து சேஞ்சு பண்ண போகிறாங்க. இப்போ மகாநதி சீரியலே 7:30க்கு போடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே 7 மணிக்கு பாக்கியலட்சுமி சீரியல் அப்படின்னு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி வந்து நிறைய டைம் வந்து மாற்ற போகிறாங்க.
பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பைரவி தான் 6:30க்கு போடுவாங்க, 10 மணிக்கு தான் பூங்காற்று திரும்ப போடும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6:30க்கு போட போகிறாங்க. இப்படி வந்து டயத்தை வந்து எல்லாமே இது மாற்றிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லபடியாக போகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மகாநதி 7:30க்கு, 8 மணிக்கு பாண்டியன் ஸ்டோர், இப்படி ஐயனார் துணை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நல்லபடியாக வந்து சீரியல் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மாற்றியிருக்காங்க. அதனால் புதுசாக வர பூங்காற்று திருமத்துறை எந்தெந்த டிஆர்பி ரேட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.